இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு ஊராக பயணம் செல்கிறோம். நமக்கு காலையில் சிறுதானிய கஞ்சியெல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்தது கூட கிடையாது. அவ்வளோ அருமையான ஆரோக்கியமான சிறுதானிய கஞ்சி, ஜன்னலின் ஊடாக ஆரஞ்சு பழங்கள், பசுமையான அடிக்கடி குயிலின் சத்தங்களோடு கூடிய அழகான ஒரு குடியிருப்பு, காற்றோடு ஜன்னலும் அதனுடைய தூரிகைகளும் அவ்வப்போது பேசிக்கொள்ளுகிற இந்த ரம்யமான பொழுதுகள், அந்த மரங்களினுடைய இலை அசைவுகளை நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் பொழுதுகள் உண்மையிலேயே மகத்துவமானவை. உடல் நலம் காரணமாக தினமும் மாதுளைச்சாறு எடுத்தாக வேண்டும் என்று மருத்துவம் சொல்கிறது. இறைவனே அனைத்தையும் தன் கைவசம் வைத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். வாழை இலையில் சுட சுட சோறிட்டு அந்த வாழை இலையினுடைய சாறு, அதனுடைய வாசனை இரண்டும் சேர்த்து சாப்பிடுவது அத்தனை அழகு. ஒரு பாட்டியினுடைய பிரண்டை துவையலோடும் ஒரு கஷாயத்தோடும் பொழுதுகள் கடந்து போயின. எப்படி இருந்தாலும் நம் பணியை செய்தாக வேண்டும், நம்முடைய பரப்புரையை கொண்டு போய்விட வேண்டும் என்ற உளவியலோடு வைராக்கியத்தோடு இந்த பயணத்தை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறோம். டபுள் சாக்லேட் கேக் என்று ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60 கேக்குகளை வாங்கினோம். நாளைய பொழுது ஒரு ஆதரவற்ற இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்காக. சுபஹானல்லாஹ். ஒரு கொய்யாப்பழம் கையளவு பெரிதாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக இருக்குது. வெள்ளரிக்காயா கோவைக்காயான்னு தெரியாமல் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் ஹைப்ரிட்டா அல்லது நாட்டு காய்கறிகளா என்ற இடத்தில்தான் நாம் வெற்றி பெற்றோமா அல்லது தோற்று போனோமா என்ற பதில் இருக்கிறது. கடலை வறுக்கக்கூடிய ஒரு தாத்தா இந்த வயதிலும் உழைக்கிறார். இரவு இத்தனை மணியிலும் அவர் பாடுபடுகிறார். அவர் எத்தனை நேர்த்தியாக அதை பார்சல் செய்தார். ஒரு தாளை எடுத்து அதனை கவர் போல செய்து அதை ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளாக வைப்பதற்கு அளவு பார்த்து அத்தனை நுட்பத்தோடு அதை உள்ளே வைக்க முயற்சி செய்கிறார். காரணம், பாலித்தீன் கவரில் போடலை. என்ன காரணம்னா, சுட சுட வறுத்து வைத்திருக்கிறதை பாலித்தீன் கவரில் போடக்கூடாது என்கிற அறம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, அவருடைய தொழில் இருக்கிறது. இந்த சுட சுட காப்பியை கவரில் கட்டி கொடுப்பவர்கள், சுட சுட குழம்பை கவரில் கட்டி கொடுப்பவர்கள் எல்லாம் என்ன அறத்தை பின்பற்றுகிறார்கள், உணவை விஷத்தில் கலக்கிறார்கள் என்பதை இந்த வயதான தாத்தா அத்தனை அழகாக சொன்னார். அதன் பிறகு மேக்கப் பிரேக்கப் என்ற பரப்புரைக்கான ஒரு சிறிய நிகழ்வில் ஒரு மதரசாவில் கலந்து கொண்டோம். சுபஹானல்லாஹ். அடுத்து வருகிற பொழுதுகளில் விரிவான பரப்புரைக்கான திட்டமிடலோடு இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒற்றை உணர்வை கையில் பிடித்தவளாய் இந்த தொடர் பரப்புரையில் நிற்கிறேன். அனைவரும் துஆ செய்யுங்கள்.